நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப பெருமையா, "பார்த்தீங்களா 5 மாசத்துல நாங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட கேஸ முடிச்சிருக்கோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்து நம்ம எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, "அ என்ன இந்த அதாவது இவ்வளோ வேகமா இந்த கேஸ முடிக்க வேண்டிய காரணம் என்ன? ஒருவேளை நீங்க வந்து முடிச்சாலும் கூட, இத மூல காரணமான யார் அந்த சார்?" அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதிலே கிடைக்கலையே. அதுக்குள்ள எப்படி கேஸ் முடிஞ்சது? அதுக்கான காரணம் எங்க தேவைப்பட்டுச்சு? அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இதுல பாதி உண்ம தான் வந்திருக்கு. இன்னும் பாதி உண்ம வரல. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பா இது வந்து பாதி உண்ம வரும். மீதி உண்மையும் வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி குடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் என்ன சொல்றாருன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து விரைந்து வந்து 5 மாசத்துல வந்து முடிக்கல. தானாக உயர்நீதிமன்றம் வந்து எடுத்து இந்த கேஸ நடத்துனால தான் நீங்க 5 மாசத்துல தீர்ப்பு வருது. அதுக்கெல்லாம் நீங்க மாறு தட்டிக்க முடியாது வெற்றின்னு. இது உயர்நீதிமன்றத்தோட வேகம் தான் இதுக்கு வந்து தீர்ப்புக்கு வந்ததுக்கு காரணம். அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. எது என்னவோ தீர்ப்பு வந்து குற்றவாளி தண்டிக்கப்பட்டால் சரிதான். ஆனா, முறையான விசாரணை நடந்திருக்கிறதாங்கிற கேள்வி வந்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் சந்தேகம் எழுப்பி இருக்கிறது. ஏன்னா, ஆரம்பத்திலேருந்து எழுப்பப்பட்ட யார் அந்த சார்? அந்த கேள்விக்கு இன்னும் முற்றுப்புள்ளி இல்லாத மாரியே இருக்கு.